guys, welcome to R&D vlogs. நான் வந்து தாய்லாந்து போற அளவுக்கு எங்ககிட்ட பட்ஜெட் இல்ல. ஸ்வேதாவை பிக் பண்ண வந்துட்டு இருக்கோம். பல்லெல்லாம் பார்த்து ஏண்டா பார்த்தா கோவில் என்ன பேட் பேட். சாரி மாமா. இங்க பாரு மொட்டை மாடி We came to வில்லுப்பட்டி வில்லேஜ். ஸோ வில்லுப்பட்டி வில்லேஜ் வந்து கொடைக்கானலில் இருக்க ஒரு இடம். அதுக்கு வந்துட்டோம். இவங்க என் நண்பர்கள். லீனா ஹாய் சொல்லுங்க. லீனா இப்போ இந்த வில்லுப்பட்டி வில்லேஜ் பற்றி நிறைய பேசுவாங்க. வந்து இப்போ நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது, தேவையில்லாத ஐடியாலாம் கொடுத்துட்டு நம்மளை இறக்கி விட்டு படிக்க பார்க்கறானே. இவங்கிட்ட போய் நான் என்னத்தை பேசுவேன்? அவன்கிட்ட போய் கேட்டு வந்துடும். அப்போ ஒரு நிமிஷம் இந்த வந்துடுறேன், கொஞ்சம் இருங்க. ஏன் லீனா நொன்றீங்க? எனக்காக வீடியோவுக்கு பிடிச்சி கல்லு தடுக்கி கீழே வந்துட்டாங்க லீனா. எல்லா ட்ரிப்லுமே எப்பவுமே முடிக்கும் போது ஒரு முருகல் டெம்பிள் போவோம். பட் இப்போ நாங்கள் நடுவில் 2ஆவது நாளே வந்து முருகர் டெம்பிள் போவோம். நாங்கள் அவ்வளோ பக்தி பரவசமாயிட்டோம்னு நினைக்கிறேன். வர முருகர் கோயில சுற்றி வரோம். பட் பூமர் ஐட்டம் மாடர்ன் பூமர். பூமர் அங்கிள். எஸ் கம் ஆன் அங்கிள். பூமர் அங்கிளா ரொம்ப நல்லா இருக்கு. லைக் கிளைமேட்லேருந்து வியூலேருந்து எல்லாமே சூப்பராக இருக்குது. அது எல்லாமே வீடியோவில் ஆட் பண்ணுறாங்க பாருங்கள். ஃபர்ஸ்ட் திங் இந்த கோயில் பேர் வந்து வெற்றி வேலப்பர். என்னது? வில்லுப்பட்டி வெற்றி வேலப்பர். ஆமா, வெற்றி வேலப்பர் திருக்கோயில். இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டெம்பிள் ஃபார் முருகர். 4000 இயர்ஸ் பேக் வந்து இது வந்து கட்டியிருக்காங்க. இங்க இருந்து ஸ்ட்ரெயிட்டா வந்து அந்த பழனி முருகர் டெம்பிள் இருக்கும். முருகர் இருப்பாருன்ற மாதிரி பார்த்தேன். அதாவது லைன்ல இருக்கு. அதாவது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன்ல வந்து முருகர் வந்து பழனியை கோச்சிட்டு போகும்போது இங்க கால் பதிச்சுட்டு போனதா வந்து வரலாறு இருக்கு. ஸோ 4000 ஓல்ட் டெம்பிள், ஒன் ஆஃப் தி ஓல்டஸ்ட் டெம்பிள் ஃபார் முருகர் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அண்ட் இட் இஸ் வெரி ப்ளசன்ட். இன்னும் வந்து இது வந்து கமர்ஷியலைஸ் ஆகாமல் வந்து ரொம்ப ப்ளசண்ட்டாக அழகாக இயற்கையாக இருக்குது. அண்ட் சின்ன கோயில் தான், ரொம்ப சின்ன கோயில், பெரிய கோயிலாக கிடையாது. இப்போ ரீசெண்ட் டேஸாக யூடியூப்ல நிறைய பேர் போட்டு வந்து ஃபேமஸ் ஆகிட்டு இருக்கு. பட் ஆனால் வந்து இது நம்ம லைக் எப்படி சொல்லலாம், வந்தால் பார்த்து வியூஸ்லாம் என்ஜாய் பண்ணிட்டு சாமி கும்பிட்டு நிம்மதியாக போகலாம். அந்த மாதிரி இடம். நிறைய பேர் வரணும்னு ஆசைப்படுறவங்க வாங்க, அவ்வளோதான். அதே மாதிரி இங்கேருந்து நடந்தே போவாங்களா பழனிக்கு. இட்ஸ் வெரி ஷார்ட் டிஸ்டன்ஸ். இதான் வந்து இந்த ரோ இந்த ரோ தான் வந்து டிபெட்டியன் ஷாப்ஸ் அப்படின்வாங்க. 7 டிபெட்டியன் ஷாப்ஸ் வந்து வரிசையாக இருக்கும்
அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே வந்து இந்த குளிருக்கு வேண்டிய ஸ்வெட்டர்ஸு, உள்ளன் மெட்டீரியல்ஸ் எல்லாமே இருக்கும். இட் வில் பி அவைலபிள் ஹியர். கம் அண்ட் வாட்ச். ஸ்வேதா இதான் சொன்னேன். இது ஜாலியா போட்டு வச்சுக்கலாம். எல்லா ட்ரெஸ்ஸுமே போட்டு வச்சுக்கலாம். ஒரே ஒரு இது வாங்கி 2 பேர் சொல்லுவோம். அருண் விடாத. அருண் எனக்கு இது வாங்கிட்டாங்க. வாங்கி தரேன் காசு. காசு இல்லப்பா. காசு. துண்டு சுட போகிறேன். கமான், நான் குண்டே போல. ஏடா இந்த ஏமே பண்ணல. பரவாயில்லடா, எங்க அப்பா சொல்லி கொடுத்த ஞாபகம் இருக்கு. நீ ஒரு வாட்டி எடுத்தியா? துப்பாக்கி எல்லாம் வேற எப்படி? துப்பாக்கி எல்லாம் புடிச்சா வேற மாதிரி சுத்திட்டே இருப்பேன். ஆமா, இருக்க எல்லா பையனும் சுத்துறா. ஏய் சிக் சுடுறா ஃபர்ஸ்ட். ஏய் அதுக்கு சொல்றேன், எனக்கு வந்து சக்சஸ் பண்றீங்க. இங்க பாத்தீங்களா? We are coming from China. Chinese ஆயா. யா டி சரி பாரு. நான் இது கட் பண்றேன். நீ கட் பண்ற. சரி ஃபர்ஸ்ட் டைம் நான் பேச மாட்டேன் போ. பேசுங்கீங்களா? முடியாது பா. ஏதாவது பேசுங்கீங்களா? முடியாது. பேசினா கலட்ட பண்ற நீ. சரி கலட்ட பண்ண மாட்டேன், பேசுங்க. அன்மணியா? You are from China? இதுதான் எங்க வீட்ல இருக்கு. எல்லாரும் வருவானுங்க. ஒருத்தன் கூட வந்து இத வந்து சேர்க்க மாட்டான். நான் இத கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சேன்னா கழிச்சு விட்டு போயிடுவானுங்க. அது சேர்க்க முடியாது. சேர்க்கலாம். நான் சேர்க்கிறேன்ல. நீங்க சேர்த்தீங்க. எவனுக்கு அறிவு இருக்கு? இல்ல பொறுமை கிடையாது. அறிவு இருக்குல்ல, பொறுமை கிடையாது. அதுல உட்கார்ந்து நோண்டின்னு எடுத்து வச்சுக்கிட்டு கரெக்டா எவன் பண்ணுவாங்க? ஆனா இங்க அழகழகா இருக்கு. We have wooden spoon. எல்லாமே இருக்கு. பிரகலைகள் ஆரம்பம். எஸ்ஐ சார், ஐயோ இங்க பாருங்க சார், ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். ஸோ நாங்கள் இப்போ வந்து கொடைக்கானலில் இருக்கோம். ஸோ எப்பவுமே வந்து நாங்கள் எங்கே ட்ரிப்பு போனாலுமே வந்து அங்கே நாங்கள் ஸ்டே பண்ணுறது வந்து ஷோ பண்ணவே மாட்டோம். போவோம், ஸ்டே பண்ணுவோம், சாப்பிட்டு வருவோம், அவ்வளோதானே இருக்குமே தவிர லைக் எப்படி ப்ரொமோஷன் மாதிரியோ இல்லை வந்து நல்லா இருக்கு அந்த மாதிரிலாம் சொன்னது கிடையாது. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் கொடைக்கானல் வந்து இந்த ஒரு வில்லா வந்து நாங்கள் சூஸ் பண்ணோம். ஸோ டி ஒலிவ்ஸ் வில்லான்னு சொல்லிட்டு அது கீழே வந்து சின்னதாக வந்து ரெஸ்டாரண்ட் மாதிரி ஒன்று வச்சிருக்காரு. ரெஸ்டாரண்ட்னா பெரிய ரெஸ்டாரண்ட் கூட சின்னதாக ஹோம் ஃபுல்லாக வீட்டில் சமைச்சு அப்படிருக்கோம். அந்த மாதிரி வந்து நல்லா செஞ்சு கொடுக்குறாரு. நம்ம அண்ணன் தான் எல்லாமே வந்து சூப்பராக வந்து செஞ்சு தர்றாரு. அதுவும் பொங்கல் யாராவது வந்து சீரக சம்பாவில் செஞ்சு சாப்பிட்ருக்கீங்களா? அவர் அதில் தான் செஞ்சு தர்றாரு. எங்களுக்கு டெய்லி பொங்கல் சாப்பிட்டே நாங்கள் வந்து ஒரு சுற்று குண்டாயிட்டோம். அதனால அந்த ரூம்ஸும் சூப்பராக இருந்தது. ஸோ எதுவுமே குறை சொல்கிற மாதிரி இல்லை. ஹாஸ்பிட்டாலிட்டிலேருந்து நம்ம என்ன டைமுக்கு என்ன கேட்டாலுமே வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்றாரு. எதுவுமே இஷ்யூஸ் இல்லை. என்ன வேணுமோ முன்னாடியே சொல்லிட்டு போனால் செஞ்சு கொடுத்துருவாங்க. நான் ரூம்லேருந்து வியூஸ் இதில் ஆட் பண்ணுறேன். ஸோ வியூ வந்து மேலேருந்து பார்த்தா ஃபுல் மலையும் அப்படியே வந்து அந்த மிஸ்ட்லேருந்து ஃபுல் மலை அப்படியே செம்மையாக வியூ இருந்தது. ஸோ கண்டிப்பாக வரீங்க அப்படின்னா டி ஒலிவ்ஸ் வில்லா வந்து ட்ரை பண்ணுங்கள். நான் வந்து அந்த டிஸ்கிரிப்ஷனில் அவங்களோட லொக்கேஷன் போடுறேன். அது பேச போகிறது இல்லை. என்னை ஃபாலோ பண்ணுங்கள்.
சின்ன பால்கனி இருக்கு. பேச்சுலர்ஸ்லாம் வந்தீங்கன்னா வேற மாதிரி டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். அதுவும் நைட்டு அந்த மாதிரி வேற மாதிரி இருக்கும். ஸோ செம்மையாக இருக்குது. கண்டிப்பாக யாராக இருந்தாலுமே சரி வரீங்க கொடைக்கானல் வரீங்கன்னா ஜஸ்ட் நான் டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில்ஸ் போடுறேன், ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லாயிருக்கு. அதுவும் ஃபுட்டு எல்லாமே அவங்களே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்றாங்க, செஞ்சு கொடுத்துட்றாங்க. நம்ம முன்னாடி தான் செய்கிறாங்களே ஃபுட்டை. ஸோ ஃபுட்டும் சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். ஓகே, இந்த மாதிரி நல்ல கண்டென்ட்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முதல்ல நாங்கள் வந்து அடுத்து என்ன பிளான் வச்சுருக்கோம் அப்படின்னா, வி ஆர் கோயிங் டு அதே சாக்லேட் ஃபேக்ட்ரி. அண்ட் தென் வந்து இன்னைக்கு ஈஸ்டர், ஸோ ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் டேன்றனால வி ஆர் பிளான் டு கோ சர்ச்சுக்கும் போகலான்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுருக்கோம். அங்கே போயிட்டு அந்த சாக்லேட் ஃபேக்ட்ரி நேற்று காட்டன் வந்து அது வந்து ஸ்டோர், அந்த ஸ்டோரில் தான் வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணோம். இன்னைக்கு வந்து அந்த ஃபேக்ட்ரி பார்க்கலான்னு சொல்லிட்டு ஒரு பிளான் இருக்குது. டைம் இருந்தால் கண்டிப்பாக போய் அதையும் விசிட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் பாண்டிச்சேரி கிளம்ப வேண்டியதான். ஜாலியாக போகிற வழியில் என்னெல்லாம் நாங்கள் பண்ணுறோமோ அதெல்லாம் காட்டுறோம். கண்டிப்பாக பார்த்து லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே நண்பர்களே, அசையாத மரம் ஒன்று உய்ந்தது கீழே. நாங்கள் வந்து இன்னைக்கு ஈஸ்டர்னு சொல்லிட்டு ஒரு நல்ல நேரத்தில் சர்ச்சுக்கு போகலான்னு முடிவு பண்ணோம். பட் ஆனால் எங்களால் போக முடியல, ஏன்னா சர்ச்சு க்ளோஸ் பண்ணிட்டாங்க. நாங்கள் தூங்கி எழுந்தது லேட்டு. அங்கே போனால் சர்ச்சு க்ளோஸ்டுன்ட்டாங்க. சரி சாக்லேட் ஃபேக்ட்ரியாவது போகலாமேன்னு பார்த்தா இன்னைக்கு சண்டே, அதுவும் க்ளோஸ்டு. வேறு வழியே இல்லாமல் கொடைக்கானல்லேருந்து இறங்கி நாங்கள் ஒரு நல்ல கடையாக பார்த்து பிரியாணி சாப்பிடலாம் முடிவு பண்ணியிருக்கோம், திண்டுக்கல். ஓகே, இப்போ இங்கே வந்து போகிற வழியில் ஒரு செம்ம வியூ பாயிண்ட்டு சூப்பராக இருக்குது. அது என்ன லேக் மாதிரி இருக்குது, அது என்ன லேக்குலாம் எனக்கு தெரியல. பட் ஆனால் நீங்கள் அப்படியே அந்த வியூவை பாருங்கள். நெக்ஸ்ட் டேரெக்டாக திண்டுக்கல்ல போய் பிரியாணி கழிச்சோம். வர வழியில் இன்னொரு சம்பவம் பண்ணோம். போகிற வர எல்லா பழக்கடையிலும் நிறுத்தி வந்து ஃப்ரூட் சாம்பிள் வாங்கி சாப்பிட்டோம். ஒவ்வொரு சாம்பிள் மட்டும் கொடு. சர்ச் போலாம்னு நினைச்சோம், சர்ச் க்ளோஸ்டு. ஃபேக்டரி போலாம்னு நினைச்சோம், இன்னைக்கு ஃபேக்டரி ஒர்க்கர்ஸ்லாம் லீவா. என்ன பண்றதுன்னு தெரியாம எஸ் தண்ணி குடிக்கிறோம். ஃபைனலி நான் கல்லு கிடைக்கும். இல்ல வேணாம் வேணாம், கல்லு நான் கீழே கல்லு எடுத்து கல்லு. எப்படி இந்த ஜோக்கு நானே பண்ண முடியா? ஜோக் இல்ல, இளநீ நல்லா இருக்கு. பக்கத்துலயே வந்து தென்னந்தோப்பு, அங்க இருந்து அவர் பட்டு தரான்னு நினைக்கிறேன். சேகர் கடை, சேகர் கடை. எங்க பேர் சொல்லிட்டு வந்தா இளநீ சேர்த்துறோம். இல்லன்னா நீங்க வந்து குடிச்சிடலாம். அருண் பேர் சொன்னீங்கன்னா அருண் வந்து மணி அனுப்புவான், ஜிபே ஆன் பண்ணுவேன். ஆனா நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது. அவனுடைய ஃபேன்ஸ்க்காக அவன் என்ன வேணாலும் பண்ணுவான். அவனுக்கே பிடிக்கல, ஆன் வச்சு போறான். இந்த டைலாக் கேட்க கூடாதா, மைக்ல இந்த டைலாக் கேட்க கூடாதுன்னு ஆன் வச்சு போறான். வியூ வந்து செம்மையா இருக்கு. ஸோ இது வந்து எக்ஸ்பெக்டட்லாம் கிடையாது, அன்எக்ஸ்பெக்டட். மழை வேற பெய்யுது. இந்த இளநிகளில் தான் நாங்கள் இளநீ குச்சோம். சிவா ரெஸ்டாரண்ட்ல வந்து சாப்பிட்டோம். சூப்பரா இருக்கு. மட்டன் பிரியாணி, கோலா உருண்டை, வஞ்சரம் எல்லாமே வந்து சாப்பிட வேற மாதிரி இருக்கு. ரெண்டே கடைக்கு தான் போட்டியே, ரெண்டு பேருக்கு நடுவுல தான் போட்டியே. ஒன்னு சிவா பிரியாணி, ஒன்னு வேணு பிரியாணி. இங்க சூப்பரா இருந்தது. ஸோ நம்ம வந்து வேணு பிரியாணி சாப்பிட முடியாது, இதுவே வயிறு ஃபுல் ஆயிடுச்சு. நம்ம வீட்டுக்கு போவோம். ஓகே, நாங்க நடு ரோட்ல கார் வண்டியை போட்டு யாரோட வரப்புல நடந்துட்டு இருக்கோம். யாருன்னு கூட தெரியாது. வந்து கல் எடுத்து அடிக்க போறாங்க நம்மள. ஏய் எவன்டா வரப்புல அது புல்ல புடுங்குறது? வரப்புல புல்ல புடுங்குறது அவங்க எதுதானே பண்றாங்க. பிரச்சனை. புல்ல புடுங்கி நம்ம ஹெல்ப் பண்ணுவோம். ஆமா, ஹெல்ப் பண்ணுவோம். இதுதான் பெரிய புடிங்க. இந்த கிளி கிளிக்கிறாளே எந்த ஒரு காரியா இருப்பா? நாங்கெல்லாம் புல்லு புடுங்கல ஸ்பெஷலிஸ்ட். இங்க வந்து வாய்க்கா, வரப்பு, ஆடு, மாடு. எங்க அம்மா முன்னாடியே சொன்னுச்சு, சரியா படிக்கலன்னா நான் மாடு வாங்கி கொடுக்குறேன் மேய்க்குது. கஷ்டப்பட்டு வந்து
மாடு வாங்கி கொடுக்குறேன் மேய்க்கிறதுக்காகன்னு சொன்னாங்க. ஒழுங்கா சரியா படிக்காம இருந்திருக்கலாம் போல இருக்கு. மாடாவது மேய்ச்சி சந்தோஷமா இருந்திருப்பேன். ஆமா, இப்ப மனுஷனெல்லாம் வந்து மேய்க்கிறதுக்கு நான் மாடே மேய்ச்சிருக்கலாம் போல இருக்கு. அட்லீஸ்ட் அங்கேயாவது 4 மாடோட எனக்கு நின்று இருக்கும். இங்க 40 மாடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கேன்.